நாங்கள் காரைக்குடியிலேருந்து வர்றோம். என் பேர் பெரிய நாயகி. தமிழ்நாடு காரைக்குடியிலேருந்து வர்றோம். என் பேர் பெரிய நாயகி. பையனுக்கு உடம்பு சரியில்லை. சாமி கும்பிட்றதுக்காண்டி தான் வந்தோம் கேரளாவுக்கு. வந்த இடத்துல புள்ள காணாமல் போயிட்டான். காணாமல் போனோன்னு அன்றைக்கி வருஷப்பிறப்புங்கிறேன்னு அதிகமான கூட்டம். புள்ள சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருந்தான். 8:15 காணும். காலையில் 8:15 பிள்ளையை காணும். நாங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் ஆட்டோ எடுத்துகிட்டு எல்லா ஏரியாவுமே தேடி கவர் பண்ணிட்டோம். எந்தாவது அங்கே ஏரியா ஃபுல்லாக சந்தாக இருக்கிறதுனால எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போவே மத்தியானம் போய் போலீஸில் கேஸ் கொடுத்தாச்சு. கேஸ் கொடுத்தோம். சார் கொஞ்சம் கடுமையாக பேசினார். பிள்ளை மைண்டு சேஞ்ச் ஆன பிள்ளை, நீங்கள் எப்படி தனியாக பிள்ளைய விடலாம், யாராவது ஒருத்தர் கட்டாக்கட்டியாக பிள்ளைக்குட்டே இருந்திருக்கணும் அப்படி சொன்னாங்க. கொஞ்சம் அசால்ட்டாக ஏமாந்தது எங்களோட தவறு தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நாங்கள் பிள்ளை இல்லாமல் எப்படி நாங்கள் தமிழ்நாடு போக முடியும்? யாராவது ஒருத்த மூலமாக பிள்ளை கிடைச்சானா கூட எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், எங்களோட நம்பர் எடுத்துக்கோங்க. என் பிள்ளை இல்லாமல் நாங்கள் போக முடியாது. யாராவது ஒருத்தர் தகவல் சொன்னீங்கன்னா நீங்களாம் தெய்வம் மாதிரியே பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க. அது போதும். நான் பத்திரமா பார்த்துக்குறோம் என் பிள்ளை. 3 പേരായിട്ടാണ് വന്നത്. 4 പേര്. അച്ഛനും ഉണ്ടായിരുന്നു. ആമാ. സമയം എപ്പോഴാ കാണാതെ പോയത്? ടൈം 14ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில். டைம் வந்து 8 to 9. അവിടെ CCTV அது என்னன்னு தெரியல. போலீஸில் கொடுத்துட்டு கேட்டோம், பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த விவரம் தெரியல. அங்கே நான் 4-5 டைம் சொல்லியாச்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டாங்க. வேறு ஒன்றும் தெரியாது. வெளியில் வீதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா பார்த்தா கூட பையன் போனது வச்சது நமக்கு தெரிய வரும். எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்தோம். 2 நாளைக்கு லீவு சொல்லிட்டாங்க எஸ்பி ஆஃபீஸில். அப்புறம் என்ன நடவடிக்கை இருக்குது எங்களுக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் வாசலில் நின்னோன்னே எங்களுக்கு தெய்வமாக தெரிஞ்சிங்க. உங்கள்கிட்ட நான் தகவல் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் மூலமாக விட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க. போதும், அது போதும்டா. ரொம்ப நன்றி.